வணக்கம். எம்எஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் கீழமை நீதிமன்ற தேர்வு எழுத காத்திருப்போர் பார்த்தீங்கன்னா எல்லாம் படித்து முடிச்சுட்டு ரிவிஷன்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்குமே அது ஓஏலேருந்து இல்லாட்டி பெய்லீஃப் வர எல்லா போஸ்டிங்குமே அப்ளை பண்ண போஸ்டிங் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படிலாம் படித்தோம்னா நம்ம இந்த எக்ஸாமில் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணி எப்படி நம்ம வின் பண்ணலாம், எப்படி நம்ம ஜாபுக்கு போகலாம், இதை மட்டும் பண்ணால் எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். பெரும்பாலும் கேட்குறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ புக்ஸ் இருக்குது, 6ஆவதுலேருந்து 10ஆவது வரை இல்லாட்டி 6ஆவதுலேருந்து 8ஆவது வரை இவ்வளோ புத்தகங்கள் இருக்குது, தமிழ், அறிவியல், சமூக அறிவியல். இதில் இது குருசு தந்த மாதிரி சிறுசாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிக்க முடியாது அப்படிலாம் கேட்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முழுசாக உட்காந்து அது புதுசாக படிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புதுசாக இப்போ தான் நான் கவர்மெண்ட் ஜாபுக்கே படிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை மட்டும் படிச்சுக்கிட்டால் நீங்கள் ஈஸியாக நீங்கள் எக்ஸாமில் அழகாக நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்றத பார்க்குறோம். ஆக்சுவலாக நம்ம கொடுக்குற அந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்முடைய மஹி அகாடமி சார்பாக ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட்டு பேஜ் இது ரெண்டை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுங்க. உண்மையிலே சொல்லுவேன், இந்த டெஸ்ட்டு பேஜ் அண்டு மெட்டீரியல் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் கூட போதும். புக்கை கூட தொடர்க்கு நேரம் இருக்காது. ஏன்னா நாங்கள் டெஸ்ட் பேஜ் அப்படின்றது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி கொஸ்டின் அப்படின்றத எடுத்துருவோம். எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கொஸ்டின் எடுத்துருவோம். கவர் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு இந்த நான் கொடுக்குற மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்முடைய மெட்டீரியல் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா புக் பேக்கு அண்டு பாக்ஸு, அது தமிழோ சயின்ஸோ சோசியலோ எதுவோ அப்படி தான் இருக்கும். இம்பார்ட்டண்டான அந்த புக் பேக்கு அண்டு பாக்ஸ் இருக்குமா. அது போக தான் அடிஷ்னலாக அந்த கலர் வேர்ட்ஸு அந்த இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்லேருந்து நாங்கள் அப்படி டெஸ்ட் பேஜில் கொஸ்டின் கேட்டு வச்சுருப்போம். டெஸ்ட் பேஜும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டு தான். நீங்கள் இந்த ஆன்லைன் டெஸ்ட்லாம் அதில் கிடையவே கிடையாது. டெலகிராம், வாட்ஸ்அப் இந்த ஆன்லைன் டெஸ்ட்லாம் கிடையவே கிடையாது. எப்படி மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வாங்குறாங்களோ அதே மாதிரி தான் டெஸ்ட் பேஜுமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொஸ்டினை ரிசீவ் பண்ணிக்கிடுவாங்க. ஆன்சருமே அப்படி தான். அப்படி இருக்கும்போது நம்முடைய மெட்டீரியல் அண்டு டெஸ்ட் பேஜ் அந்த கொஸ்டின் பிடிஎஃப் ஃபார்மெட்டு அதை நீங்கள் ஒவ்வொரு நாள் படிச்சுட்டு அப்புறம் மொத்தமாக ரிவிஷன் பண்ணும்போது இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. உங்கள் அழகாக தேர்வில் பார்த்தீங்கன்னா எளிதாக வெற்றி பெறலாம். இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய மஹி அகாடமி சார்பாக அகைன் செப்டம்பர் 20 பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் அப்படின்றது நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். 20 ஸ்டார்ட் ஆகுது. ரிஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே டெஸ்ட் பேஜை பிடிஎஃப்பில் மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு போய் உட்காந்து படிக்கிறாங்க. அப்படி பண்ணுறத விட நீங்கள் ஒரேடியாக டெஸ்ட்டு டே பை டே நடக்கிறாங்க. டெஸ்ட்டையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப்பை நீங்கள் ரிவிஷன் பண்ணால் உங்களுக்கு டபுள் யூஸாக இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்காக நான் அப்படி சொல்ல வரேன். பட் இருந்தாலும் அது உங்களுடைய கன்வீனியன்ட் எப்படியோ அந்த மாதிரி உங்களோட கன்வீனியண்ட்டாக அது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் இது ஒரு வழி உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரெஷ்ஷராக படிக்க முடியல. ரொம்ப புக்கை போட்டு திணறிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக சயின்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி புதுசாக படிக்கிறவங்க ஃபீல் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேஜ் இது ரெண்டு பார்த்தாலே போதுமானது. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா உங்களுக்கு திரும்பியும் சொல்கிறேன், புக் பேக்கு பாக்ஸு மெட்டீரியல் கவர் ஆகிடுது. அதை தவிர்த்து மற்ற எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்குறோமோ அங்கே ஃபுல்லாமே நம்ம டெஸ்ட் பேஜில் கவர் ஆகிடுது. அவ்வளோதான், டோட்டலாக முடிஞ்சா. இதுதான் கான்செப்ட்டு. அண்ட் தேவைப்படுறவங்க எல்லாமே நம்ம மஹி அகாடமி சார்பாக உள்ளதை நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.